மீடியா தயவுசெய்து யாரும் உள்ள போக வேண்டாம். சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டார். அன்புமணி தலைமையில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் கலந்து கொள்ள விரும்புவோரின் விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டது. விண்ணப்பத்தில் பெயர், மாவட்டம், தொகுதி, முகவரி உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்து நிர்வாகிகள் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். மேலும் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், தற்பொழுது பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்த உள்ளார். இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக. வணக்கம் அஸ்வினி. சென்னை சோழிங்கநல்லூர் கலைஞர் கருணாநிதி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக தலைவர் அன்புமணி அவர் தலைமையில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு முன்னதாக வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டு அதனை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். அந்த படிவத்தில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற தலைப்பில் பங்கேற்க விரும்புவோர் பட்டியல் என தலைப்பிடப்பட்டுள்ளது. நிர்வாகிகளிடம் அந்த நிர்வாகியின் பெயர், மாவட்டம், தொலைபேசி எண், முகவரி, எந்த தொகுதி உள்ளிட்ட கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு முன்பு தொகுதியை பற்றி தகவல்கள், பிரச்சனைகள் குறித்து முன்னெடுத்து பங்கேற்பீர்களா என்ற கேள்வியும் இடம்பெற்றுள்ளது. இந்த படிவத்தை நிர்வாகிகள் அனைவரும் பூர்த்தி செய்தவுடன் இந்த கலந்தாலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். மீடியா தயவுசெய்து யாரும் உள்ள போக வேண்டாம். மீடியா